வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குளித்தரையில் நடக்கக்கூடிய கலகு பொருட்காட்சி தான் பார்க்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான மழையாக இருக்குது. மழை தீர்ந்ததுன்னு நம்ம போக முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழை கம்மியாகிடுச்சு. நாங்கள் வந்து கலகு பொருட்காட்சி பக்கத்தில் வந்துவிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக எதில் இருக்குது அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்தரை பகுதியில் ymca கிரவுண்டில் தான் நடக்குது. ymca கிரவுண்டு எதில் இருக்குது அப்படின்னா நம்ம குளித்தரை வெட்டுவணியில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருட்காட்சி ஆரம்பித்து 2 நாள் தான் ஆச்சு. நாங்கள் சண்டே வந்திருக்கோம். இங்கே டிக்கெட் ரேட் எப்படி இருக்குது, என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளாடி போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலகு பொருட்காட்சியில் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா, பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரே டிக்கெட்டு தான். இந்த பொருட்காட்சியில் வீட்டு உபயோக பொருட்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள், மேஜிக் ஷோ, பனி உலகம் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நம்ம டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே வந்ததும் முதல்ல பார்க்குறது இந்த ஃபேன்சி பொருட்கள் தான். குழந்தைங்களுக்கு அப்புறமா லேடிஸுக்கு ஆனால் அனைத்து ஃபேன்சி பொருட்களும் இங்கே போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருட்காட்சியில் வந்தையில் என்னோட மகளுக்கு தான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவளுக்கான திங்ஸ் இங்கே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேன்சி முடிஞ்சாச்சு அப்படின்னா அடுத்த செக்ஷன் வீட்டு உபயோக பொருட்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கான பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா கேம் ஷோ தான். நம்ம நார்கோலில் லண்டன் பிரிட்ஜு பொருட்காட்சியில் பார்த்தா அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அவங்க தான் இங்கேயும் போட்டிருக்காங்களான்னு தெரியல, நெய்மை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோன்னு தெரியல. அங்கே லண்டன் பிரிட்ஜு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க, இங்கே கலகு பொருட்காட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் ஷோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓனாக செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா வேலையும் முடியலை. நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் வரும்போது எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சூப்பராக எல்லாம் பார்க்க முடியும். இப்போதைக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, கலகு பொருட்காட்சி அப்படின்னா இதுதான் கலகு. சூப்பராக கலகு மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மழை பெஞ்சு ஃபுல்லாக துளியாக தான் இருக்குது. நீ ஒன்றும் ரெடி ஆகலை. ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி நீ 1-2 நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு, காட்டு மிருகங்கள், பறவைகள் அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. இங்கே பொம்மையில் தான் காட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. இங்கே என்னெல்லாம் பொம்மையில் செய்த மிருகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா மிருகங்களும் சின்ன ஒரு அசைவு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மிருகங்களை இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிருகங்கள் எல்லாமே சின்ன அசைவு மாதிரி இவங்க பண்ணியிருக்கிறது குழந்தைகளுக்கு பார்க்கும்போது அது உண்மையிலே அந்த மிருகத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் குழந்தைகளுக்கு கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த யானை பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு யானை நிற்கிற மாதிரியே அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட்டுகள். இன்றைக்கி மழை பெஞ்சதுனாலேயும் ஆரம்பித்து 2 நாள் ஆனினாலேயும் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது நாங்கள் வரும்போது. ஃப்ரெண்ட்ஸு, மேஜிக் ஷோ ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மேஜிக் ஷோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும்போது தான் எல்லாம் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு, நம்ம என்ட்ரி டிக்கெட்டு தான் 50 ரூபா. அப்புறமா ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக காசு கொடுக்க வேண்டி வரும். இது குழந்தைகளுக்கான விளையாட்டு. ஃப்ரெண்ட்ஸு, பெரியவங்களுக்கான கேம்ஸ் எல்லாம் இப்போ தான் ஓனாக செட் பண்ணிகிட்டே வர்றாங்க. எல்லா வேலைகளும் முடியல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்கோல் பொருட்காட்சியில் பார்த்தா அதே தான் இங்கேயும், ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆதிராக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அங்கே ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கினோம். ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கழுகுக்கு ஃப்ரெண்டில் நின்று நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேய் வீடு, பனிக்கட்டி உலகம், மேஜிக் ஷோ இதெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் வந்தீங்கன்னா இதில் ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ஆனால் ஒன்றுக்கும் தனித்தனி டிக்கெட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் போகும்போது எல்லாம் ரெடி ஆகலை. இப்போ தான் ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் அந்த குழந்தைகளுக்குள்ள விளையாட்டெல்லாம் ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கலாம். அப்போ தான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு, மழையாக இருந்ததுனால கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இல்லாட்டா இந்த சண்டே டைமில் நல்ல கூட்டம் இருந்திருக்கும். அந்த ராட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஆனால் நிறைய ஆட்கள் வராததுனால அதெல்லாம் ரன்னிங்கில் விடலை. ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா ராட்டெல்லாம் ஒர்க் ஆகிருக்கும். சரி, வந்ததுக்கு பார்க்க முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வர்றீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு வந்து பாருங்கள். 1 மந்த் மேலே இங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க.